இன்றைக்கி February 14th. ஜெனிஃபரை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். ஜெனிஃபர் அவளை முத சந்தித்தது ஒரு விபத்துனால. அன்னைக்கு நியூ இயர் ராத்திரி 1 மணி இருக்கும். ஜிஹெச் முன்னாடி வச்சு ஒரு பைக்காரை என் கையில் பெரிய கீறல் போட்டான். ஜனவரி 1 அன்னைக்கே காயம் ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டேன். ஆனால் அது ஜெனிஃபரை பார்க்குற வரைக்கும் தான். சிஸ்டர், ஜெனிஃபரை சிஸ்டர்னு கூப்பிட்டது அதுதான் கடைசி தடவை. அந்த ஹாஸ்பிட்டல் வாசத்தையும் தாண்டி அவகிட்ட ஒரு வாசம், அந்த மனம் என்னை என்னென்னமோ பண்ணிடுச்சு. அது என்னன்னு என்னால் சொல்ல தெரியல. ஆனால் அந்த வாசம் என்னை முழுசாக ஆக்கிரமிச்சது. அதுக்காகவே நான் தொடர்ந்து கட்டுப்பட போனேன். காயம் ஆறின பின்னாடி கூட. ஏன்பா தம்பி, தழும்புக்கெல்லாம் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதப்பா, கிளம்பு கிளம்பு. என் கையில் இருந்த காயம் ஆற அர்த்தமாக இருந்தது. காயம் எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஒருத்தன் வருவான், காணுமே அவனை. எங்கே போனாலும் சில நந்திங்க குறுக்கால வந்துட்டு போய் உன்னையே பார்த்துட்டு இருக்கிறம்மா. அவன் உங்களை தான் பார்க்குறான். ஒவ்வொரு தடவையும் இந்த பஸ் ஸ்டாப் வரும்போதெல்லாம் ஜெனிஃபரும் என் பக்கத்தில் நிற்கிற மாதிரி தான் இருக்கு. அவள் வாசத்தை தவிர. Blessed be God, oh blessed be God. Blessed be God, oh blessed be எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? நான் சர்ச்சுக்கு தான் வந்தேன். உன் பேர் சிவா தானே? அப்புறம் எப்படி சர்ச்சுக்கு? சொல்லிடுறா சிவா, நான் உன்னை விரும்புகிறேன். ஒரு நிமிஷம். உன் வாசம் தான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. வாசமா? என்கிட்ட மருந்து வாசம் தானே அடிக்கும். உனக்குன்னு ஒரு தனி வாசம் இருக்கு, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். வாழ்க்கைக்கு அது மட்டும் போதுமா? நான் உனக்கு கட்டுப்படுற வரைக்கும் நீ என் கூட இருந்திருப்ப. அதில் என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? நான் ரொம்ப போர்ப்பா. என் ரசனை யாருக்கும் ஒத்து வராது. அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, தெரியுமா? நீ வேணா என் கூட கொஞ்ச நேரம் இருந்துப்பாரு, அதுக்கப்புறம் என் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். அதனால உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. என் கூட கொஞ்ச நேரம் இருந்துப்பாருன்னு உண்மையாக சொன்னாலான்னு தெரியல. ஆனால் அவளோட ஒரு நாள் லீவில் அவள் வாழ்க்கையை நானும் வாழ்ந்து பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். மாட்டிட்டியா? போர் அடிக்குதுல்ல? நீ செய்கிறதெல்லாம் பார்த்தா நீ சின்ன குழந்தையா இல்லை ஜென் தத்துவமானு தெரியல. டெய்லி மாத்திரை, மருந்து, ரத்தம், காயம் இதே தான் பார்த்துட்ருக்கேன். கிடைக்கிற ஒரு நாளில் நான் இப்படி தான் இருக்க விரும்புகிறேன்.
ஜெனிஃபர்னாலே ஒயிட் ரோஸ் தான் இல்லையா? அதான் என்னோட ஃபேவரட். நாளைக்கு நீ ரோஸ் வாங்க வேண்டாம். ஏன்? நாளைக்கு February 14th நான் கொண்டு வரேன். ஐ லவ் யூ. உனக்கும் ஒயிட் ரோஸ்னா ரொம்ப பிடிக்குமா? நீயே வச்சுக்கோ. ரத்தமும் சதையும் கருகின அந்த வாசத்தில் ஜெனிஃபரோட வாசனையை என்னால் உணரவே முடியல. நீ இல்லா நேரம் என் கண்